வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை 29 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு, ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல், வீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்துக்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் பெருவிழா பட்டோலை அடங்கிய காளாஞ்சி ஆலய கணக்கு பிள்ளையால் கையளிக்கப்பட்டது. இந்த வைபவத்தின் போது பாரம்பரிய முறைப்படி யாழ் மாநகர சபை வளாகத்தில் தோரணங்கள் கட்டி அலங்காரங்கள் அமைய பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண காணி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் மீளப் பெற்றுள்ளது. அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் 28/3/2025 இடப்பட்டு 2430 இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் அவரும் உரிமை கோராதபடின் அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்ததுடன் அதனை உடனடியாக வாபஸ் பெறுமாறும் வலியுறுத்தியிருந்த நிலையில் வடமாகாண காணி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் மீளப் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண காணி தொடர்பான வர்த்தமானியை மீளப்பெற்றமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அமைச்சரவைக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் நன்றியை தெரிவித்துள்ளார். காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் பிரசுரித்த வர்த்தமானியை மீள வாங்குவதாக செய்தி வெளியாகியுள்ளது. நாம் விதித்த காலக்கெடுவுக்கு முன் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது உடனடியாக இன்றிரவே வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்தார். சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஜனாதிபதிக்கு இன்று இலங்கை தமிழரசு கட்சி எழுதிய கடிதம் ஒன்றையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மேற்படி வர்த்தமானி அறிவிப்பில் அடையாளம் காணப்பட்ட பெரும்பாலான நிலங்கள் அமைந்துள்ள வடமராட்சி கிழக்கு முல்லைத்தீவில் 3 சட்ட ஆலோசனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. முன்னர் அனுப்பிய கடிதங்களில் குறிப்பிடப்பட்டதற்கு மேலதிகமாக சுனாமிக்கு பின்னர் அரசாங்க பொறிமுறைகள் மூலம் பணம் கொடுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் ஊடாக பலருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றிற்கான உறுதிகள் பலருக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் இந்த காணிகளில் வீடுகளில் 10 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த தருணத்தில் இந்த சட்டத்தை பிரயோகிப்பது இன்னமும் குழப்பகரமான நிலையை உருவாக்கும். இந்த பகுதிகளில் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் விதிகளை குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமற்றது என்பதை நாங்கள் மீள வலியுறுத்துகின்றோம். இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வது தாங்கள் எந்த தவறும் இழைக்காத நிலையிலும் தங்கள் நிலங்களிற்கு முழுமையாக உரிமை கோரும் நிலையிலும் இல்லாத பலருக்கு பாரிய சிரமங்களை ஏற்படுத்தும். இந்த செயற்பாடு தமிழ் மக்களிடையே பாரிய சமூக அமைதியின்மையை உருவாக்கும் என்பதுடன் போருக்கு பின்னரான சூழலில் நல்லிணக்கத்தை பாதிப்பதாக அமையும். அத்தோடு ஏராளமான தனியார் நிலங்கள் இன்னமும் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்பதுடன் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் விடுவிப்பதாக கோரியும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. எனவே மேலும் தாமதிக்காமல் மேற்படி வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்யுமாறு மீண்டும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையெனில் இது நமது மக்களை வெகுஜன பகிஷ்கரிப்புகளிலும் சட்டமறுப்பு போராட்டங்களிலும் நாம் வழிநடத்த வேண்டிய நிலை ஏற்படும். நல்லிணக்கம் சம்பந்தமாக உங்கள் அரசாங்கம் சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை நினைவில் நிறுத்தி இந்த வர்த்தமானி பிரகடனத்தை உடனடியாக மீள கைவாங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். மாகாண சபை தேர்தல் சட்ட வரைவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சட்ட வரைவு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் தனி உறுப்பினர் முன்மொழிவாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போது உள்ள தடைகளை நீக்குவதே இந்த சட்ட வரைவின் நோக்கமாகும். அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இந்த சட்ட வரைவு சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசுமாணிக்கம் தெரிவித்தார். பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்ப காலத்தை நீடிப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆரம்ப காலத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத பரீட்சார்த்திகளிடம் இருந்து பெறப்பட்ட ஏராளமான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மீளாய்வு கோரிக்கைகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப அனுமதியை நாளை முதல் மே 30 வரை மீண்டும் திறப்பதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இந்த ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாகவும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைய தலைவர் RML ரத்நாயக்க எச்சரித்துள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிப்பதில் ஏற்படும் தாமதங்களால் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் வர்த்தமானி அறிவிப்பு தடைப்பட்டுள்ளது. இதேவேளை பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பட்டியலை இன்னும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பெறப்பட்ட பெயர் பட்டியல்கள் அரசாங்க அச்சக அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு சேர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குறித்த தகவல்களை வழங்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் சுயேட்சை குழுக்களிடமும் பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை அந்த தகவல்களை வழங்க அவர்கள் தவறிவிட்டனர். இதன் காரணமாக உள்ளூராட்சி நிறுவனங்களில் சபை அமர்வுகள் தொடங்குவதிலும் சிக்கல்கள் எழுந்துள்ளது எனவும் தேர்தல் ஆணையம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை. இந்த நிலை தொடர்ந்தால் ஆண்டின் இறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடையும். அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். காலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபேறுகளை பார்க்கும் போது மக்களுக்கு அரசாங்க மீது இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகின்றது. மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றதை தற்போது அரசாங்கமும் உணர்ந்துள்ளது. தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் அனைவரையும் திருடர்கள் என்றே தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்தது. அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். ஆனால் தேர்தலில் அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றியை மக்கள் வழங்கவில்லை. 180க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஒன்று குறுகிய காலத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் இந்த அளவு பின்னடைவை சந்தித்திருப்பது இதுவே முதல் தடவையாகும். அரசாங்கத்தின் இயலாமையை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளனர். அதனால் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. கலந்துரையாடல்கள் சாதகமாகவே அமைந்துள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு 4000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனால் அதிகமான சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து சென்ற வழியை தவிர வேறு வழி இல்லை. இந்த வழிக்கு மாற்றாக பயணித்தால் நாடு வீழ்ச்சி அடையும் என்றே தெரிவித்திருந்தோம். தற்போது அரசாங்கம் செல்லும் பயணத்தை பார்க்கும் போது இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு வீழ்ச்சி அடையும். அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றிணைந்துள்ள எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.